இமாலய வளர்ச்சி. அந்த வளர்ச்சி வந்து விஜய் சாருடைய அன்புக்காக, அவருடைய பண்புக்காக கிடைச்ச வளர்ச்சி தான். அதுதான் அவங்களுடைய உழைப்பு. எல்லாத்துக்குமான ஒரு வளர்ச்சி தான் அது. நான் நிறைய படங்கள் இடையில சாரை நான் ஃபாலோ பண்ணி வாய்ப்பு கேட்காம விட்டுட்டேன். நான் ஃபாலோ பண்ணல. நான் மற்ற படங்கள் மலையாள படங்கள் ஒர்க் பண்ணுவேன். அங்கங்க வேற படங்களுக்கு ஏதாவது தெலுங்கு படம் அந்த மாதிரி போயிருந்தால அந்த நேரங்கள்லாம் இங்க கம்யூனிகேஷனே இல்லாம நான் விட்டுட்டதால சரி எனக்கு என்னன்னா சரி கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து போக்கிரி படத்துக்கு சாரே தான் கூப்பிட்டாங்க. நான் வில்லன்னா அப்படியே நடிச்சிட்டு இருக்கிறதால பாத்தீங்கன்னா பார்த்துட்டு ஒரு நாள் அவங்க போக்கிரி படத்தோடைய ப்ரொடியூசர் சார் பேசினாங்க. கூப்பிட்டாங்க. எடுத்த உடனே யார் சார் என்னன்னு கேட்டேன். விவரம் சொல்லிட்டு இந்த மாதிரி சார் வந்து உங்களை இந்த படத்தில் கமிட் பண்ணிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நானும் திரும்ப திரும்ப கேட்குறேன். சார் நம்ம விஜய் சார் அப்படின்னு. ஆமா சார் தான் சொன்னாங்க. சார் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்க வாங்க உடனே. அவசர அவசரமா துடிச்சு ஆஃபீஸ் போனேன். போன உடனே போய் மறுபடியும் நான் நம்பல. மறுபடியும் ப்ரொடியூசர் சார்ட்ட நான் கேட்கிறேன். ஆமாங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னாங்க. இல்லை சார் ரொம்ப சந்தோஷம் தான். என்ன அவன் என்ன பேமெண்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன். சார் நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகே நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு. என்னங்க இல்லை பேசுங்க அப்படின்னாங்க. இல்லை சார் நான் இது இப்படி கேட்க மாட்டேன். சார் எப்போ சொல்லிட்டாங்கன்னா நான் அப்படி கேட்க மாட்டேன்.